அந்த காலத்துல பிறந்திருக்கலாம். இது எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. அந்த காலத்துல ஒரு நிம்மதியான லைஃப் இருந்திருக்கு. இப்படி நிம்மதியா, ஜாலியா எல்லாம் ஃபோனு இதெல்லாம் இல்லாம இருந்திருக்காங்க. அந்த காலம் மாரியே இந்த காலம் இருந்திருக்கலாம் சொல்றீங்களே. ஸோ ஆனா ரோம்ல ஃபேஷனுக்கு ஒரு பெரிய ஆப்பே வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த சட்டசபையில இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ராஜாங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க, ஸோ அந்த மந்திரிங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க மட்டும்தான் டோகாஸ் வியர் பண்ணி பர்பிள் ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்கலாம். ஸோ இந்த கலரையோ இந்த ஸ்டைலையோ ஒரு சாதாரண மக்கள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அங்க வந்து இது வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயத்தெல்லாம் இல்லீகலா வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு கலர் நீங்க வந்து காப்பி பண்ணி போட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பர்பிள் கலர் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஸோ ரோமானியன் மக்கள் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பழைய காலத்துல நான் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி உலகத்துல நீ வாழணுமான்னு சொல்லிட்டு கேளுங்க.